வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எப்பவும் போல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். நம்மளுடைய நாகாஸ் ஒலி நேச்சுரல் ஆஃபரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று தான் நான் vlogல சொல்லியிருந்தேன் ஆஃபர் கொடுக்கலான்னு பார்க்குறேன், என்னன்னு யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தெளிவா அப்படின்னு சொல்லி. நான் அதை சொன்னதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, இனிமேலும் டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நம்மளுடைய கம்யூனிட்டிலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃபர் பார்த்தீங்கன்னா 28, 29, 30 இந்த 3 நாள் மட்டும் தான் ஆஃபர் இருக்குது. ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், இது எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக, அதாவது நம்மளுடைய பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே சீக்கிரம் காலி ஆகிடுது. அதனால் நீங்கள் அடிக்கடி ஆஃபர் போட்டிங்கன்னா வாங்குறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும் பாஸ். அதனால் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஆஃபரில் வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், அடுத்து நம்மளுடைய கால்சியம் பவுடர், நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர், ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், இது 5 மட்டும் தான் இந்த ஆஃபரில் இருக்குது. அடுத்து நம்ம ஆஃபர் போடும்போது நான் மற்ற ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். ஆஃபர் வந்து இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாள் தான் இருக்குது. அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஆஃபர் கொடுத்துருக்கோம். எப்போவுமே ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆஃபர் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த ஆஃபர் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், வெயிட் லாஸ் பவுடர் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே சூப்பர் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் நம்மளுடைய கம்யூனிட்டியில் நான் யூடியூப்லேயும் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர், சளி தொந்தரவு, இருமல், தும்மல், இந்த மாதிரி ஒரு சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த இன்ஹேலர் குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு விட ஏதோ இது மாதிரி மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது கூட குறைஞ்சிருக்கு என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி. அதனால வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது. ஹேர் ஆயில் எல்லாமே நம்ம சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுறது. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் லிஸ்ட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்க்க போகிறேன். என்னென்னா, இதை நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணலான்னு இருக்கேன், பயமாக இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, நம்மளுக்கு வந்து கால் பண்ணுற சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் எனக்கு வந்து அதிகப்படியாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட லைஃப்பில் நடந்த ஏதாவது விஷயங்கள் இது மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஷேர் பண்ணுற விஷயங்கள் வச்சு தான் ஓகே இவங்களுக்கு இப்படி இருக்குன்னா இது மாதிரி மற்றவங்களுக்கும் இப்படி இருக்கும்ல, சரி இதை ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு தோணும் எனக்கு. என்னென்னா, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஒன்று பயமாக இருக்குது எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளை கூட இருக்கிறவங்களே ஒன்று செய்யாத, இல்லைனா இது ஒன்றால் முடியாது, ஆமாம் இதை போய் யார் வாங்க போகிறோம், இப்படியெல்லாம் சொல்லி என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எது செட் ஆகும், இல்லை நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அது எவ்வளோ ரீச் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த குறை சொல்கிறவங்க, செய்யாதன்னு சொல்கிறவங்க, உன்னால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறவங்க, இவங்க பேச்செல்லாம் வந்து காதில் வாங்கிக்காதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்கன்னு சொல்கிறத விட வாங்கிக்காதீங்கன்னு சொல்கிறேன். பேசுனா ஏதோ ஒரு நாய் குலைச்சிட்டு போகும்ல, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நம்ம வந்து திரும்பியா குலைப்போம் அப்படி கேட்போம்ல, அது மாதிரி தான். ஏன்னா வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணி, ஸோ அதனால் வந்து ஃபோன் இடையில வந்துட்டே இருக்கு. அதனால தான் இப்போ பாருங்க, இந்த மாதிரி பேசுகிற யாரையுமே வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்மளை வந்து நீ நல்லா வந்துருவப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு 100 பேர் இருக்காங்கன்னா, நீ எல்லாம் என்னத்தை வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அவங்க யாருனாக்க வெளியில் இருக்க மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் அதெல்லாம் நம்ம கூடயே இருக்கிறவங்க தான். பக்கத்துல கூட நம்ம கூடயே இருப்பாங்க யாராவது ஒருத்தர். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாபுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, சரி வீட்டில் இருந்து எதனா ஒன்று பண்ணலான்னு என் மாமியார் செய்ய விட மாட்டுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால வந்து மேக்ஸிமம் நம்ம கூடயே தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க பெருசாக அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா, எல்லாத்துக்குமே நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னை வேலைக்கு போவேடான்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு தேவைக்கு ஒரு விஷயத்த கேட்டாவே எதுக்கு இது அப்படின்னு 100 கேள்வி கேட்குறாங்க. எதனா ஒரு சின்ன பொருள்னா கூட காசு கேட்கறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் அது ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். நீங்கள் ரிக்வஸ்ட்டாக சொல்லுங்கள், வேலைக்கு தானே போக வேண்டாம்னு சொன்னீங்க, வீட்டில் இருந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன், இதுக்கும் ஏன் தடை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவங்களுக்கே நாளைக்கு எதனா பணம் தேவைப்பட்டாலும் நம்ம உதவி பண்ண முடியும். ஸோ அதை புரிய வைங்க. ஆனால் மற்றபடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ற எல்லாருமே அந்த ஹோட்டலை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போங்க அப்படி சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ லூஸ் மோஷன் ஆகி போச்சுன்னா அந்த ஹோட்டலே சரியில்லைப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா எல்லாரும் போய் நம்மளை பற்றி புகழ்ந்தே தள்ள மாட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லர்ஸ் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
என்னன்னா நம்ம ஒழுங்காக தான் தச்சு கொடுக்குறோம், அவங்களுக்கு அங்கங்கே சதப்பிதிக்கிட்டு இருக்குது, இதுக்கு என்னைய போய் குறை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால டெய்லரு, ஹோட்டல் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். அதனால குறை சொல்லிடுறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க, அது அவங்களோட இது. நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துக்காம பாசிட்டிவாக 100 பேர் சொல்லுவாங்க, அந்த பாசிட்டிவாக உங்கள் மனசில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யறதுக்கு பாருங்க. நம்மளை குறை சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்ம வளர்ந்து போனதுக்கு அப்புறமா நம்மளை நிப்பாட்டிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறது. இந்த மாதிரி குறை பேசுகிறவங்கள நான் என்ன நினச்சிப்பேன் தெரியுமா, அதான் ஒரு இது சிலையை நம்ம செய்யும் போது மனசில் நினச்சிட்டே ஒரு விஷயத்த செய்வோம்ல, இந்த சிலை நல்லா இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அது மாதிரி அவங்களோட இது பார்த்தீங்கன்னா அந்த பிறந்து வரும்போதே இந்த குணத்தோடய வந்திருக்காங்கன்னு நினச்சிக்குவேன். அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். பிறந்து வரும்போதே நான் வந்து இப்போ ஆரம்பிக்கிறதுரா என் வாழ்க்கையில் அடுத்தவனை குறை இல்லை, இவங்களாம் வந்து எங்கே போனாலும் அவங்களால பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதாவது இங்கேருந்து வெளியூர் பஸ் பிடிச்சி வெளியூர் போனாலும் அங்கே போய் அந்த வீட்டுக்காரங்களை குறை சொல்லி தான் வருவாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி குறை சொல்கிறவங்களை வந்து கண்டுக்காதீங்க. உங்கள் வேலை நீங்கள் பாருங்க, அவ்வளோ. ஆமாம், நான் என்னன்னா அவங்க அப்பப்போ குறை சொல்கிறாங்க, இருந்தாலும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்டு அப்படின்லாம் கூட இருக்காதீங்க. குறை உங்களை பற்றி சொல்கிறாங்களா, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா, கழட்டிட்டு போயிட்டு இருங்க, அவ்வளோதான். கழட்டிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், மனுஷனுக்கு வந்து பணம் இதெல்லாம் கூட கிடைச்சது, ஆனால் நிம்மதி கிடைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அதனால வந்து அந்த நிம்மதி வேணும்னா இந்த மாதிரி ஆளுகளை கழட்டி விட்டா தான் முடியும். பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இழுத்துட்டு கிடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்கிற ஒவ்வொன்றத்தையும் குறை சொல்லிட்டே ஜெயிக்க முடியாது. நம்மளை வந்து ஒரு இடத்துல இருந்து வெளியில் விழிப்புணர்வாக வர விட மாட்டாங்க அவங்க. கடைசியில் நம்மளை நினைக்க வச்சிருவாங்க, என்னடா இது நம்ம ஆரம்பிக்கிற எல்லாத்தையுமே இப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை அப்படித்தானோ அப்படின்னு நம்மளே திங்க் பண்ண வச்சிருவாங்க. ஒரே விஷயத்த 100 வாட்டி உங்கள் காதில் போட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அதுதான் சொல்கிறது, நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து நிர்ணயிக்கன்றாங்கல்ல. நல்லது நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்லது நடக்கும். இல்லை, எடுத்துக்காட்டு நான் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன், இதை வந்து கட் பண்ணாமல் நீ வந்து அப்படியே போடு. என் பொண்ணு இன்னொரு பொண்ணு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. பட் என்னன்னா அவங்க வந்து லாஸ்ட் இயர்லேருந்து வந்து என் பொண்ணு அந்த பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்கல. சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ இது பிடிக்கல. இது 2 பேரும் பிரிக்கிறதுக்கு அது ஒரு டீமை ரெடி பண்ணி ஒரு 3 பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. என்னட்ட என் பொண்ணு வந்து ரெகுலராக சொல்லுவாப்புல, நான் சொல்லுவேன் இல்லைப்பா அந்த பொண்ணுகிட்ட பழகாத, இது சரியில்லை, அந்த பொண்ணை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குன்னு விலகி இருன்னு சொல்லியிருந்தேன். நான் பார்த்தா அந்த பொண்ணு என்ன நினச்சிச்சோ டெய்லி 2 பேரும் பிரெயின் வாஷ் பண்ணி நேற்று நடந்துருச்சு. அந்த பொண்ணு நினச்சி நடத்திடுச்சு. அது அந்த பொண்ணு பண்ணிட்டு இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்செட் ஆகிட்டு அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களும் அப்செட் ஆகி 2 பேரும் என்ன பண்ணிடுச்சு, 2 பேரும் டுக்கா சொல்லிக்கிற அளவுக்கு கொண்டா விட்டுருச்சான். 2 பேரும் பேசிக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க. ஆமாம், அப்புறம் திருப்பி வரும்போது 2 பேரும் வந்து உட்காந்து பேசி புரிஞ்சுக்கிட்டு இந்த மிஸ்டேக்குக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணை ஓரங்கட்டு வந்து 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்புறம் நான் மறுபடியும் அட்வைஸ் பண்ணேன், அந்த பொண்ணுகிட்ட நீ பழகாத, அந்த பொண்ணுடைய வேலையை அதுதான், எல்லாரையும் கெடுத்து விடுறது தான். அது மாதிரி குழந்தையிலேருந்து ஒரு சிலருக்கு அந்த இது வந்துடுது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கே பாருங்களேன், உன் நண்பன் யார் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி இருக்குது. அப்போ நம்மளுடைய செயற்கை நம்மளுடைய நட்பு நல்லா இருந்ததுன்னா குழந்தையே பாருங்க, ஏதாவது நம்மளுடைய பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறம் எதனா மிஸ்டேக் பண்ணா கூட சேர்க்க சரியில்லை அப்படிதான் சொல்லுவாங்க எடுத்த உடனே. அதனால வந்து நட்பு வந்து என்னைக்குமே வந்து சரியான நட்பா இருக்கணும், அப்பதான் நம்ம நல்ல வழியில போக முடியும். கண்டிப்பா 100 பேர் வேண்டாம், நம்ம கலகலன்னு பேசுறதுக்கு 100 பேர் வேண்டாம். ஒருத்தர் இருந்தாலும் அந்த ஒருத்தர் நம்மளுக்கு நல்லது சொல்றவங்களா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியா வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களை சும்மா டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்களே. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காகவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து பார்க்குற எல்லாருக்கிட்டுமே சொல்லுவாங்க இவங்களுடைய ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கின் ஆயில் அவங்க யூஸ் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபோன் பண்ணுறதே இல்லை, அங்கே தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே கிடக்குறான் பிரபு அண்ணா. ஸோ அதனால் வந்து நல்ல நட்பு வச்சுக்கோங்க. அதை மீறி வந்து தவிர்க்க முடியாத உறவுகளாக இருந்தால் சொல்கிறேன், தவிர்க்க முடியாத உறவுகளாக இருந்தால் சொல்கிறத காதில் வாங்கிக்காதீங்க. அவங்களுடைய இதை வந்து தவிர்க்க முடியாது, வீட்லேயே இருக்கிறாங்க, உள்ளே இருக்காங்க, சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா வெளியில் துரத்த முடியும். பேசுங்க, எதையுமே காதில் வாங்கி போட்டு ஆழமாக மனசுக்குள்ளே போட்டுட்டு அதையே பற்றி நைட்டெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கண்ணு மொழி பிரிக்கி போய் காலையில் வேலை செய்ய முடியாத மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க. சரி பேசிக்க, உனக்கு இதுதான் முடியும், ஆனால் என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ட்டு மனசில் வச்சுட்டு கம்முன்னு விட்டுருங்க. ஸோ யார் எதுவும் உங்களை பற்றி குறை சொன்னாலோ, உங்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் தப்பாக சொன்னாலோ, நீங்கள் செய்கிற விஷயங்களை போய் குறை சொன்னாலோ எதையுமே இது பண்ணிக்காதீங்க. நான் ஒரு விஷயத்த வந்து ஆரம்பத்துலேருந்து நான் அந்த கடவுள் நம்பிக்கையோடு பேசுவேன், ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகிடுச்சு எனக்கு. என்ன சொல்லலாம், இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நம்மளுடைய இது வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கான இது பொருள் வந்து கிடைக்கவே இல்லை. அப்போ தான் முருகர் கோயில்களாக போயிட்டு வந்த இது கிடைக்கவே இல்லை. நான் ஃபோன் பண்ணி இவரும் நிறைய பேர்கிட்ட கேட்குறாரு, கிடைக்கவே இல்லை. ஆமாம், அந்த பொருள் இருந்தால் தான் அந்த வெயிட் லாஸ் பவுடருக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். சரிங்களா, சிறுதானியங்கள் வந்து சில விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நிஜமாவே இதை இங்கே தான் நின்றுட்டு நான் நினச்சேன், முருகரே உங்கள் கையில் விட்டுட்டேன், நீங்கள் தான் ஆரம்பிக்க வச்சிங்க, நீங்களே அதை நல்லபடியாக நடத்தி கொடுங்க, எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே நான் விட்டுட்டேன், உங்ககிட்ட நான் பொறுப்பை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே யாரும் இல்லைன்னு சொன்னாங்களோ 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க பொருள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே அன்னைக்கு சொல்றாங்க, நான் முருகர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் 200 கிலோ வந்து அதை ஆர்டர் பண்ணோம். அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்பிக்கை, இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது தன்னம்பிக்கை தான். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க. நம்மளால செய்ய முடியாது ஒன்றும் கிடையாது. செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்களால குறை சொல்ல மட்டும்தான் முடியும். வேற ஒன்றும் செய்ய முடியாது. இவன் ஆத்திரமா வருது எனக்கு. தெரியாது போகிற வெறியில் ஃபோனை பிடிச்சி கடிச்சிருவோம் இருக்கு. வெறியா வருது எனக்கு. அதனால இல்லை என்னன்னா நம்மளும் இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம யூடியூப் வச்சுருந்தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் சந்திச்சிருக்கோம். நம்ம யூடியூப்பை விட்டுட்டு நம்ம இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போயுமே நம்ம நிறைய பேர் இது மாதிரி சந்திக்கிறோம். ஓகேங்களா, இப்பயுமே தான் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லை அவங்கள பொறுத்தவரை என்னென்னா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. மேலே வந்து முயற்சி பண்ணி வர்றது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள குறை சொல்லி கழட்டி விடுவாங்க. கழட்டி விட மட்டும் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட போய் அவங்கள வந்து நெகட்டிவாக ஷேடு கிரியேட் பண்ணுறது. இவங்களை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாதீங்க. யூடியூப்ல இந்த விஷயம் பார்த்துருக்கலாம், நீங்கள் வெளியில் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுபவிச்சிருக்கலாம். என்னன்னா உங்களை வந்து ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படும் போது சும்மா நடந்து போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு ஒரு தூரத்துக்கு நம்ம நடந்தே போயிட்டு வரோம். என்னப்பா இவ்வளோ தூரம் நடக்கிறியப்பா, கவலைப்படாத நீ சீக்கிரம் வண்டி வாங்கிடுவ அப்படி சொல்லுவாங்க. வண்டி நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரு, இதெல்லாம் நேற்று வரைக்கும் நடந்துட்டு போயிட்டு கிடந்தது இன்னைக்கு வண்டி வாங்கிருச்சு அப்படி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, ஐயா அன்னைக்கு நீ வண்டி வாங்கிடுவேன் நான் சொன்ன நடந்து போச்சு, இனிமேல் ஒன்று கூட உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஒன்று கூட நடக்க விட மாட்டேன். டெய்லி அவங்க வீட்டு வாசலில் போய் உட்காந்துக்கணும்க்கா, எனக்கு இதை சொல்லுங்கக்கா அதை சொல்லுங்க கேட்டு வாங்கிக்கணும். என்னவோ அவங்க சொன்னதுனால தான் நடந்த மாதிரி. உழைப்பு இருக்கு, நம்மளுடைய உழைப்புன்னு இருந்தால் தான் அதில் உண்மை இருக்கணும். கடவுள் நம்பிக்கையில் தன்னம்பிக்கை, ஏதோ ஒன்று நம்பிக்கை இருந்து நம்ம உண்மையாக இருக்கணும், உழைக்கணும். உழைச்சாதான் கிடைக்கும். அதுக்குன்னு நான் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்து எப்பா உன்னை தப்பா நம்புறேன் உங்களை தப்பா நம்புறேன்னா கோடி கோடியா வந்து கொட்டுவாரு, மண்டையிலே தான் கொட்டுவார். போய் உழைப்பியா என்ன, நீ முயற்சி பண்ண நான் வெற்றி கொடுக்குறேன். அதனால் வந்து இல்லை கடின உழைப்பாளர்கள் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். இப்போ நம்ம சிஸ்டர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்னதுனால தான் இப்போ அபி இந்த டாபிக் எடுத்து பேசினாப்புல, இல்லைன்னா இது பேசியிருக்க மாட்டோம். என்னென்னா சிஸ்டர் உங்களுக்கு நான் கொடுக்குற இது என்னன்னாக்கா அட்வைஸ் என்னன்னாக்கா நீங்கள் உங்கள் வழியை பார்த்து கரெக்டாக போயிட்டே இருங்க. ஏன்னா சிஸ்டர் சொன்ன விஷயம் அவங்க வெறும் 0வில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இன்றைக்கி அவங்களுடைய பிஸ்னஸ் வேறு லெவலில் வளர்ந்து நிற்கிது அப்படின்னாங்க. அவங்க சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க சொல்லும்போது. அப்போ சுற்றி இருக்கவங்க இன்னும் எங்களை வந்து சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதையும் காதலாம் இவ்வளோ வளர்ந்துருக்கீங்களா அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இன்னும் அவங்க ரீச் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அதை நோக்கி ஓடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா போய் ஒரு இடத்துல போய் உட்காருங்க பாருங்கள். அப்போ உங்களை யாரெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து எனக்கு அவங்களை தெரியும், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்களும் எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு நீ இந்த பொசிஷன் வந்திருக்கான்னு உங்களை வந்து ஏசுனா அதே வாயை வந்து உங்களை வந்து புகழ்ந்து பேசுவாங்க. அப்படின்னு தான் அந்த சிஸ்டருக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் தான் சொல்கிறேனே ஒரே விஷயம் பாருங்களேன். நான் கல்யாணம் ஆகி பாப்பா பிறந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும். நான் மாசமாக இருக்கும்போது சாய்தேவி வயதில் இருக்கும்போதா பாப்பா பிறந்தப்ப நினைக்கிறேன். பாப்பாவுக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும். அப்போ என்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்படி லேண்டு வாங்குறதுக்கு மைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களால் வாங்க முடியாது, 25 குழி எப்படி நீங்கள் வாங்குவீங்க, அதெல்லாம் உங்களால் இடமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க இடம் வாங்க போதா, 25 குழி வாங்க போதா அப்படி சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு ஒருத்தி போகிற போக்கில் யாராவது போட்டு விட்டு கம்மனிட்டு இல்லை சும்மாரு அதெல்லாம் வேண்டாம், அவங்கள பற்றிலாம் பேச வேண்டாம். இல்லை இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து அவங்களே வந்து இதை வந்து பெருமையாக பேசிக்கிறாங்க. பரவாயில்ல அன்னைக்கே எனக்கு தெரியும் நீ இதை செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இல்லை இதெல்லாம் வந்து எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறது. இவர் வந்து அதை சொல்லாது இதை சொல்லாது அப்படின்ற நான் ஒன்றும் பேர் சொல்லலை, யாரையும் நான் சங்கடப்படுத்தலை. ஆனால் நம்மளை சங்கடப்படுத்தியிருக்காங்க, அது மாதிரி உங்களையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை கண்டுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை என்னன்னா நம்மளை படுத்துகிற சங்கடங்களை வந்து நம்ம வந்து படிக்கற்களாக பிளான் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதை வச்சு மிதிச்சுட்டு மேலே ஏறுறது தான் ட்ரை பண்ணுமே தவிர யாராவது. ஏன்னா நானும் அபியும் இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படாத அசிங்கங்கள் கிடையாது, படாத சங்கடங்கள் கிடையாது, நிறைய இருக்குது. இவ்வளோ விஷயம் எதுக்குங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த வீடை கட்டிகிட்டு இருக்கோம்ல, எவ்வளோ நெகட்டிவ் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் தெரியுமா. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏன்னா வீடு வந்து பெருசாக கட்டு வந்து இது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு வீடு பெருசாக கட்டி நாங்கள் வந்து நல்லா இருக்கணும், சின்ன ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம், ஒவ்வொருத்தவங்களுடைய கனவு. ஆனால் இதை கட்டி நான் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு சுற்றி இருக்கவங்கள்ட்ட அப்பா இதை முடிக்கிறதுக்குள்ளே என்னை வந்து எவ்வளோ பேர் தெரியுமா, உனக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு, நீ என்ன அப்படி தானே இருந்த, உங்கள் அம்மா அப்பா என்ன உனக்கு என்ன அவங்களாம் ஓட்டு வீட்டில் தானே இருந்தாங்க, நீ எதுக்கு மாடி வீடு கட்டுற, இது அவனுக்கு தேவையா, நான் வீடு கட்டுறேன் இல்லை வந்து ஃப்ளைட் வாங்கி அதில் ஏறி ட்ராவல் பண்ணுறேன், என்னோட உழைப்பு என்னுடைய காசு நான் கட்டுறேன், நான் சும்மா ஒருத்தர் காசு கொடுத்து அவன்கிட்ட அப்படியே கட்டுறேன். நிஜமாவே அவ்வளோ எவ்வளோ நெகட்டிவ் இது. அது இல்லாமல் எங்கெல்லாம் கொடுக்கணும் எங்கெல்லாம் எடுக்கணும், எப்பா ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்குள்ள நிறைய நம்ம இந்த இதுன்னு கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது வீட்டை வச்சு இவ்வளோ பேசுறீங்க, இதுன்னு கிடையாது. நம்ம எது செஞ்சாலுமே
எது செஞ்சாலுமே நம்ம வந்து பிறந்ததுல இருந்தே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. நம்ம பிறந்ததுல இருந்து இங்க பாருங்க, பிறக்கிற கிழமையே குறை சொல்றாங்க. அஜிச்சா பொண்ணா செவ்வாய்க்கிழமை போடக்கூடாது, என்ன மூக்கு சித்தப்பா மாதிரி இருக்குங்கிறாங்க, முழி வந்து பெரியப்பா மாதிரி இருக்குறாங்க. என்ன முழி இப்படி இருக்குது? சாய்தேவ் பிறந்தப்ப அவனுக்கு அப்ப ஏன் அப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இல்ல சாய்தேவ ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மன வருத்தம் வந்து. இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பேய் குட்டியை தூக்கிட்டு போங்க அப்படின்றது சொல்லிட்டாங்க. இந்த பிசாசா ஏதோ சொல்லி, அதாவது ரொம்ப மட்டமான வார்த்தை சொல்லி, இந்த இது காட்டாதீங்க இனிமே இத அப்படின்னு சொல்லி என் குழந்தைய காமிச்சப்ப, அவன் பிறந்து 1 மாசத்துக்குள்ள அவனை காமிச்சப்ப அப்ப நான் நினைச்சேன், என் புள்ள பெருசாகி என் புள்ள கையால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அன்னைக்கு நீங்க இவனையா நம்ம கரை சொன்னோம் அப்படின்னு நினைப்பீங்கன்னு மனசுக்குள்ள அப்படி நினைச்சேன் உண்மையாவே. ஆனா இன்னைக்கு எங்க சாய்க்குட்டியை பார்த்து நிறைய பேர் கொஞ்சிறாங்க. அது எனக்கு ஹாப்பியா இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நிறைய விஷயம் சொல்றேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதோன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். எல்லாருக்குமே நடக்குது. உங்களுக்கு நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கும் நடந்திருக்கும், இன்னொருத்தவங்களும் நடந்திருக்கும். அதனால ஐயே நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இப்படிதான் நடக்குது. அதெல்லாம் கடந்து நம்ம போகணும். உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு கடந்தோன்னா ஒண்ணுமே நடக்காது. அதான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நானும் அதையும் என்னன்னா, யாரெல்லாம் எங்களை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மட்டம் தட்டி எக்ஸ்ட்ரீமா எங்களை கீழே தள்ளி விட ட்ரை பண்றாங்களோ அவங்கள வந்து பெருசா நாங்கள் மதிக்க மாட்டோம். எங்க முன்னாடி நின்று அவங்க வந்து கூப்பாடா போட்டு கத்துனாலும் அதை காதில் வாங்க நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அவங்க உட்காந்து அதுக்கப்புறம் 10 நாள் அவங்க உட்காந்து யோசிப்பாங்க, தெரியாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு விஷயம் இருக்குது. இது உங்களுக்கும் இதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். எந்த விஷயத்துல நம்மள ஒரே விஷயத்த வச்சு 1000 பேர் அசிங்கப்படுத்துறாங்க. இது மாதிரி ஒரே விஷயத்த உங்களால யாராவது செய்ய முடியாது அதுவா இதுவா இது இல்லை உங்ககிட்ட அது இல்லை கிண்டல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் சொல்றேன் அதுக்கான முயற்சி நீங்க பண்ணுங்க. அந்த வெறியை வச்சுக்கிட்டு சத்தியமா சொல்றேன் ஜெயிப்பீங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஆனா அவங்க சொல்லிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணி மட்டும் உட்காராதீங்க. நம்ம உட்காந்தோம்னா அது அவங்களுக்கு வெற்றி. நம்ம ஃபீல் பண்ணி உட்காந்துட்டோம்னா அப்பா இதை தான் எதிர்பார்த்தோம், உட்காந்துட்டாடா ஒரு வாரமான உட்கார வச்சிருவாங்க. ஆனா அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, அதுக்கான முயற்சி பண்ணிருக்கீங்க, அந்த வேலை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு காட்டுங்க. வேற எதுவும் போய் சண்டை போடாதீங்க. நான் எல்லா வீடியோலையும் தான் சொல்றது, என்னை பத்தி நீ ஏன் பேசின, எனக்கு முடியாதுன்னு ஏன் சொன்ன, என்னை பத்தி அசிங்கப்பட்டாத, இதெல்லாம் கேட்காதீங்க. போய் பேசவே பேசாதீங்க அவங்க கிட்ட. அவங்க இப்படி ஒரு ஆளுகிட்ட போய் நின்று பேசிட்டு இருப்பாங்களா, நம்ம மனசு இங்கே தோணும், ஐயோ என்னத்தை சொல்லி விட்டு போனான்னு தெரியலையே, நம்ம போய் அதை விளக்கிடுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம போவோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. என்னத்தையாவது சொல்லிட்டு போட்டோம், நம்ம அதை விளக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சா விளக்குவீங்க, 100 பேர்கிட்ட தெரியாதவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, போய் விளக்க முடியும். அதுக்காக பேசாம நம்ம பல்ல விளக்கிட்டு நம்ம மட்டும் பல்ல விளக்கிட்டு பேசுற வார்த்தையை சுத்தமா விளக்கி வச்சாவே போதும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். கவலையப்படாதீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. லாஸ்ட்டாக சொல்ல வேண்டிய தத்துவத்தை சொல்லிடுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லைவ் வீடியோ வரேன். நான் லைவ் வீடியோ வந்தப்ப ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம செல்வமா நல்லா இருந்தாங்க, செத்து போயிடு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ், என்னதான் செத்து போயிடு அப்படி சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நான் சொன்னேன் நான் சேர்த்துட்டேன், என் குழந்தைங்க என் புருஷங்க இதெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். அப்போ அவங்க திருப்பி நான் கொஞ்சம் வருத்தப்பட்டு ரிப்ளை பண்ணேன் லைவ்லேயே. அப்போ அவங்க இன்னொரு வாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நான் ரொம்ப நேரமாக மெசேஜ் அனுப்ப பார்க்கல, அதனால தான் இப்படி அனுப்பிச்சேன் சாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதே இதில் இன்னொரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நீங்கள் வந்து யாராவது உங்களை 100 வாட்டி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அதுக்கு மீறி அவ்வளோ அளவு உங்களுக்கு வந்து நல்லது வரப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து தான் நான் அந்த விஷயத்தை அதிகமாக நினைக்க ஆரம்பித்தேன். நம்மளுக்கு இன்றைக்கி இவங்க கெடுதல் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு இதை விட கண்டிப்பாக பெரிய நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருப்பேன். இப்போ என்னவோ ஒரு கொஞ்ச நாளாக ஒரு 1 மாதம் 2 மாதமாக எனக்கு வந்து நம்பிக்கை இன்னும் அதிகமாகிடுச்சு. நம்மளை வந்து ஒரு முயற்சி பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றி அடையும், இது கடவுள் துணை இருக்காரு அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. மொத்தத்தில் என் தலைவனுடைய டைலாக் சொல்லி நான் முடிக்கிறேன், அவன் முடிக்க மாட்டா போல இருக்கு. ஒளிப்படும் போது வலி நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது, காய்ச்ச மரம் தான் கல்லடி போடுறோம். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். வலி தாங்காத கல்லெல்லாம் படியா போயிருமா, வலி தாங்கிய கற்கள் எல்லாம் சிற்பமாக, அதான் நம்ம சொல்ல வந்தேன். சூரியவம்சத்தில் சரத்குமார் அப்படி தான் சொல்லியிருக்காரு, அதுக்காக தான். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்ககிட்ட பேசி எனக்கும் இன்னும் கொஞ்சம் வெறி ஆயிடுச்சு, அடுத்தடுத்த ப்ராடக்ட் போடணும் அப்படின்னு தோணிடுச்சு மைண்டுக்குள்ள. ஸோ இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் வந்து ஆஃபர் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிடாதீங்க. நான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கால் பண்ணி இதை தைரியமா கேட்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணலாமா, அதனால தான் நான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. வேற யாராவது குடும்ப பிரச்சனைகள் குடும்ப கதைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எனக்கு மெசேஜை பண்ணுங்க. ப்ராடக்ட் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக ஃபோன் பேச பார்த்தீங்கன்னா காது பார்த்தீங்கன்னா கப்ஸா ஆகிடும் போல இருக்கு. அதுக்கு தான் டாக்டர் சொல்லி அமைச்சிருக்காரு, அதனால தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.